மதுரை பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட ஈடுபடும்படியாக ஜெப சிந்தையோடு கூட காத்திருக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் அடையுங்கள். இதை குறித்து அதிகம் அறிய கேள்விகள் இருக்குமே ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியானது யூடியூப் சேனலிலும் அப்லோட் செய்யப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். இதோடு கூட மற்ற செய்திகளும் அங்கே உண்டு. அந்த செய்திகளை நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் அடைய உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இப்போது நாம் தியானத்திற்கு கடந்து போகலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதை கணிப்பதற்காக பலவிதமான காரியங்கள் வந்திருக்கிறது. நாமும் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பொருளாதாரம் எப்படி இருக்கும், விலைவாசி உயர்வு, அடுத்ததாக அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது, பங்கு சந்தை வளருமா, அதனாலே நமக்கு ஆதாயம் உண்டா, நாட்டிலே சமாதானம் இல்லையே, இன்னும் பலவிதமான காரியங்கள் நமக்குள்ளே தோன்றலாம். இந்த உலகம் நன்றாக மாறுமா இல்லை மாறாதா? ஒருவேளை நன்றாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது, மாறாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. வேதத்தின்படி பார்க்கும்போது உலகத்தினுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கீழான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். ஆனால் இன்றைக்கு உலகம் நவீனமாக மாறுவதற்காக பல காரியங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. நவீன தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. செல்ஃபோன், கம்ப்யூட்டர், நல்ல மோட்டார் வாகனம், இன்றைக்கி ஏஐனுடைய தாக்கம், அதனால் வேலை இழப்பு, இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் சந்திக்கிறோம். இதில் உண்மைகள் இருக்கிறதா? இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இயற்கையான உண்மைகள் இருக்கிறது, அறிவியல் உண்மைகள் இருக்கிறது. ஆனால் இவைகள் ஒரு பக்கம் கொஞ்சம் பாதிப்பை நமக்கு உண்டாக்கினாலும் பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. நம்முடைய வேலையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய உண்மையான காரியம் எதுவென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அதை நம்புகிற எவராய் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அது அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், வேதாகமத்தை அறியாதவராக இருக்கலாம், வேதாகமத்தின் சில சம்பவங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட பைபிள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்கிட்ட போய் வாங்கி அல்லது கடையில் போய் வாங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தை மாற்றின வேதாகமம் பரிசுத்த வேதாகமம். அநேகருடைய வாழ்க்கை மாறினதற்கு சான்றாக பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டே பலவிதமான தவறான போதனைகள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த தவறான போதனைகள் வேத புரட்டு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆனால் வேதாகமம் நம்மை அழைக்கிறது. வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது நாம் கேட்ட அடிப்படை சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு புதிதாக செவிக்கு இனிமையாக அநேக காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய நேரம் அடிக்கடி கேட்குற காரியங்களை கேட்கும்போது நமக்கு போர் அடிக்கிறது. புதுசாக நூதனமாக எதையாவது நாம் அறிய வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை நாம் அறிய முயற்சிக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனலில் பலவிதமான சேனல்கள் இருக்கிறது. பலவிதமாக அங்கே பேசப்படுகிறது, வியாக்கியானம்
சொல்லப்படுகிறது. சிலர் மறுக்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அவர்கள் தவறு என்று சொல்கிறார்கள், இவர் தவறு என்று சொல்கிறார்கள், இவர் சரியானவர், நாங்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்லி இப்படியாக பலவிதமான காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலே கடைசி நாட்களிலே மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் தொடக்கத்திலே சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்திலே இவ்விதமாக நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கும் சத்தியத்தை அறியாதவர்கள் இருந்தார்கள். வேதாகமும், அதாவது ஒவ்வொரு புத்தகமாக எழுதப்பட்டிருக்கிற காலத்திலும் சத்தியத்தை அறியாதவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் வேதம் முழுமையாக நம்முடைய கையில் இருந்தும் சத்தியத்தை அறியாதவர்கள் உண்டு, உணராதவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வீடுகளிலே நுழைந்து தவறானதை போதித்து மக்களை தவறான வழியிலே நடத்துகிறவர்கள் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம் வீட்டிலே இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக தவறான செய்திகள், தவறான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய செல்போன் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக நாம் இந்த கடைசி காலங்களிலே நாம் காணப்பட வேண்டும். இப்படி தவறான காரியத்தை போதிக்கிறவர்கள் எக்காலத்திலும் இருப்பார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மோசம் போக்குகிறவர்கள், மோசம் போகிறவர்கள், அநேகரை மோசம் போக்குகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். எதற்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறது? அங்கே தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நீ கற்று நிச்சயித்து கொண்ட அடிப்படையான காரியங்களிலே உறுதியாயிரு. நீ சிறு வயதிலே கற்றுக்கொண்ட காரியங்கள் உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்திருக்கிறாய், அதிலே உறுதியாயிரு. ஏனென்று சொன்னால், நீ வைத்திருக்கிற அந்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவியானவரால் அருளப்பட்டதுதான் நம்முடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும். அந்த பரிசுத்த வேதாகமும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்திலே மாற்றம் அது அநேக நேரத்தில் ஏமாற்றமாக மாறுகிறது. முன்னேற்றம் என்று சொல்லுகிற காரியங்கள் நம்மை பின்னுக்கு இழுத்து செல்கிறது. நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நம்மை தவறான வழிகளுக்கு எடுத்து செல்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒருபோதும் நம்மை தவறான வழிக்கோ தவறான காரியத்தை செய்யவோ தூண்டுவதில்லை. அது நம்மை மெருகேற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது, எந்த நல்ல காரியங்களையும் செய்ய தகுதியாக நம்மை மாற்றுகிறது. கீழே வாஸ்தவம் சொன்னால், அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ பாருங்க, சத்திய வசனம் எவ்வளவு பலன் உள்ளது, பயனுள்ளது என்பதை அறிந்து நாம் எவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை யோசித்திருக்கிறோமா? செய்தித்தாளிலே செலவிடுகிற நேரத்தை, நம்முடைய செல்போனிலே செலவிடுகிற நேரத்தை, டிவியிலே செலவிடுகிற நேரத்தை அநேக சமயத்தில் வேதாகமத்திற்கு செலவிடுவதில்லை. வேதாகமத்தை ஏதோ பழக்க தோஷத்திலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பகுதியை வாசிப்பது, அல்லது காலண்டரில் கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு வசனத்தை வாசிப்பது, அல்லது யாராவது ஒரு தியானம் அனுப்பியிருந்தால் அந்த தியானத்தை வாசிப்பது, இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் தேவனுடைய சத்தியத்தை முழுமையாக அறிந்திருக்கிறோமா? அறிந்திருந்தோம் என்று சொன்னால் யார் என்ன சொன்னாலும் அதை யோசித்து சோதித்து நலமானதை பிடித்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாய் நாம் இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 என்ன சொல்லியிருக்கிறார் பவுல் பாருங்க. ஆகையால் நீங்கள் வேத வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளும் அது பலனும் செய்கிறது. பாருங்க, வேத வசனம் இன்றைக்கு பலரால் போதிக்கப்படுகிறது. தேவனுடைய மனிதர்கள், அன்றைக்கு பவுல் போதித்தார், இன்றைக்கு பலர் அங்கே போதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அது தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலனை செய்கிறது, கிரியை செய்கிறது. பாருங்க, சில நேரத்தில் தவறான போதனைகளை நம்ம கேட்கும்போது அதை நாம் பாவமாக கருதுவதில்லை. ஒரு பாவம் செய்யும்போது அது சிறிய பாவம் பெரிய பாவம் என்று வகையறுக்கிறோம். சிறிய தவறு பெரிய தவறு என்று சொல்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் சிறிய தவறு பெரிய தவறெல்லாம் கிடையாது. பாவம் என்றால் பாவம்தான். அதன் விளைவுகள் வேண்டுமென்றால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் பாவம் பாவம்தான். அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல தவறான போதனைகளும் பாவம்தான். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலவிதமான தவறான போதனைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு நம்மை இழுத்து செல்மையானால் அப்படிப்பட்ட போதனைகளுக்கு நாம் செவி கொடுக்க கூடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பர்சனலாக தனிப்பட்ட நிலைமையில வேதாகமத்தை படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக சமயத்தில் போதகரை பிரசங்கிமாரை சார்ந்திருக்கிறோம், சில தேவ மனிதர்களை சார்ந்திருக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அது தவறல்ல கேட்பது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை போதிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் அவர்தான். இங்கே பாருங்க, 2 தீமோத்தேயு 3:15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இங்கே கவனிச்சிங்களா? தேவ வசனத்தை தீமோத்தேயு சிறு வயது முதலே அவர் அறிந்திருந்தார். அந்த விசுவாசம் பாட்டியிலிருந்து, அவங்க தாயிடமிருந்து அந்த விசுவாசம் வந்தது. அந்த வசனங்கள் தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையை மாற்றியது. எனவே தான் இப்போது அவர் ஒரு ஊழியராக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், வேத வசனத்தினுடைய காரியத்தை நாம் அறிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த வசனங்களை நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத வசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே ஆரம்பிக்கும் போதே, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? சங்கீதத்தில் அங்கே ஆரம்பிக்கும் போதே துன்மார்க்கன், தமிழில் துன்மார்க்கன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட வழிகளிலே நாம் இருக்காமல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா 3ஆம் வசனத்தில் நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். சரியாக அவர் நம்மை நடத்துவார். நம்மை ரட்சித்த தேவன், அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் சரியாகவே நடத்துவார். தீமோத்தேயு சிறு வயது முதல், நான் சொன்ன மாதிரி, அவர் அதை அறிந்தவராக இருந்தார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை குறித்து முந்தின செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். வேத வசனங்களை, வேத காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஏதோ சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வேலை இல்லை, சர்ச்சுடைய வேலையும் இல்லை, பெற்றோருடைய வேலை. தாய் தகப்பன், முக்கியமாக தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேத வசனம்தான் நல்ல நடத்தையும் நல்ல பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கும். இதை உருவாக்காத எதையும் நம்புவது சரியானது அல்ல, அது எதுவாக இருந்தாலும். ஆக அதை விசுவாசிக்க வேண்டும், அங்கே அதை நாம் தியானிக்க வேண்டும். அடுத்ததாக அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. எப்படி மாற்றத்தை கொண்டு வருதுன்னு கேட்குறீங்களா? தேவையில்லாத காரியங்கள் நம்மை விட்டு நீங்குகிறது. பொறாமை, பெருமை, கசப்பு, கோபம், இப்படிப்பட்ட தேவையற்ற காரியங்கள் நம்மை விட்டு நீக்கப்படுகிறது வசனத்தினாலே. நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமான மாற்றத்தை நாம் உணர்கிறோம்.
அங்கே தேவையில்லாத காரியங்கள் நம்மை விட்டு வெளியேறி அன்பு, இரக்கம், சமாதானம், சாந்தம், நற்குணம், விசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வருகிறது. வித்தியாசமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கிறோம். அதை செய்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது, அது மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நாம் நம்பும்போது சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, தன் காலத்தில் தன் கனியை தருவான். ஒரு மரம் வச்சிங்கன்னா, பழம் தரக்கூடிய ஒரு மரத்தை வச்சிங்கன்னா நிச்சயமாக கனியை எதிர்பார்ப்பீங்க, அந்த காலத்தில் கொடுக்கணும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவும் நம்மை அவருடைய தோட்டத்தில் வைத்திருக்கிறார். நாம் ஏற்ற காலத்திலே கனியை தர, நல்ல பலன்களை தர. அடுத்ததாக யாக்கோபு 3:11-18 வரை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். நற்கனிகளால் நம்மை நிறைந்தவர்களாக மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. இன்னும் மத்தேயு 13 வாசித்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை விதைக்கு ஈடாக அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே விதையைப் போல அது நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அந்த விதையிலே ஜீவன் இருப்பது போல தேவனுடைய வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. அப்போது அங்கே 30, 60, 100% பலனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, 30%னா கொஞ்சம் வசனத்துக்கு பயப்படுறவங்க, 60%னா அதை நம்புகிறவங்க, 100%னா முழுமையாக அன்பு கூறுகிறவங்க. ஆக தேவனுடைய வார்த்தையை நாம் வைத்திருப்பது முக்கியமல்ல, அதை கேட்க வேண்டும், அதை உணர வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசித்து கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை, ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஆக தேவ வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 1:33 எப்படி வாசிக்கிறோம்? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இங்கே பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் எந்த ஆபத்தும் இல்லாமல் வாழ்ந்து அமைதியாக காணப்படுவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வசனமானது நமக்கு உபதேசங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, உபதேசிக்கிறது, நன்மை செய்யும்படியாக நம்மை நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுகிறது. அது மாத்திரமல்ல, அதை குறித்து நீதிமொழிகள் 1 நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் எப்படி என்று சொல்லி. அது ஆண்டவருடைய வார்த்தை சீர்திருத்துகிறது, நம்மை திருத்துகிறது, நீதியை படிப்பித்து கொண்டே இருக்கிறது. ஆக வசனம் கேட்க வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அதை கேளுங்க, நல்லா அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கு பல நல்ல செய்திகள் யூடியூப்பில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சரியாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சேனல்லாம் நீங்கள் பாருங்கள், டிவியில் அப்படிப்பட்ட சேனல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போவும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி அவளோடு அமர்ந்திருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆக இப்படிப்பட்ட சத்திய வசனத்தை நாம் எவ்விதமாக கை கொள்ளுகிறோம், எவ்விதமாக கை கொண்டு வாழ்கிறோம், அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நிறைய நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப பைபிளில் தெரியாதுங்க, கொஞ்சம் தெரியும், பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி எங்கெங்கே கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் தெரியும், பைபிள் காலேஜெலாம் நான் படிக்கலை, எனக்கு ரொம்ப தெரியாது. சில நேரத்தில் அங்கே பலவிதமான யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ஏதோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்க்குறீங்க, கற்றுக்கொள்கிறீங்க. சிலர் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாம கல்லூரிக்கு போக விரும்புகிறீங்க. சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாம் அறிந்திருக்கிற அந்த சத்தியத்தில் நாம் வளர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது. இதை குறித்து எரேமியாவில் 35 ஆண்டவர் சொல்லுகிறார். ரேகாபின் வீட்டார்
எப்படியாக தன்னுடைய தகப்பன் சொன்ன காரியங்களிலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே எடுத்து காட்டுகிறார். எரேமியா 35வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கு திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாய் எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாய் யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இங்கே கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் மக்கள் கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், யோனதாபின் குடும்பம். அந்த குடும்பம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் பட்டணத்துக்குள்ளே வீடுகளை கட்டுவதில்லை, விதைப்பதும் இல்லை, வேறு எதுவும் செய்வதும் இல்லை. அவர்கள் எப்படி பிழைக்கிறார்கள் என்பதே நமக்கு வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் சொல்வதை கேட்டால் வெளியிலே கூடாரத்தை போட்டு தங்குகிறார்கள் என்று சொன்னால் தகப்பன் கட்டளையிட்டிருக்கிறார், தகப்பன் சொல்லியிருக்கிறார். அந்த கட்டளைக்கு நாங்கள் வம்சமாக கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பதாக திராட்சரசம் வைக்கப்படுகிறது, குடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க குடிக்க மாட்டோன்றாங்க. இல்லை, எங்கள் தகப்பன் யோனதாப் இப்படி சொல்லியிருக்கிறார், அதனால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று வருத்தப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவர் வருத்தத்தோடு இங்கே கூறுகிறார். அதே அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பாருங்களேன். அப்பொழுது எரேமியா 35:12 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாய் யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம். நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட வேதனையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரண ஒரு மனிதன் சொன்ன கட்டளைக்கு ரேகாபின் வீட்டார் கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் கீழ்ப்படியவில்லையே, அந்நிய தேவர்களை தெரிந்து கொண்டீர்களே என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டும் கீழ்ப்படியாத இஸ்ரவேல் மக்கள். பாருங்க, நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருப்பது மட்டுமல்லாமல், அதை விசுவாசிப்பது மட்டுமல்லாமல், நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் அதனாலே பிரயோஜனம் இல்லை. பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது மிக அவசியமான காரியம். நிறைய காரியங்களுக்கு இராணுவ வீரன் தன்னுடைய மேல அதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியவில்லை என்றால் இராணுவத்திலே அவர்கள் வேலை செய்ய முடியாது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய நாம் கவனமாய் கேட்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். கீழ்ப்படியவில்லை ஆனால் நமது இடத்துல வேறொருவர் வருவார்கள், மறந்துவிட வேண்டாம். தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை சொல்லியிருக்கலாம், நாம் கீழ்ப்படியாத பட்சத்திலே தேவன் நம்மை கொண்டு எதையும் செய்ய முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுலுக்கு பதிலாக தாவீது கொண்டு வரப்படுகிறான். ஏன்னா அதை 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே பாருங்க,
கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த சவுலை புறக்கணிக்கிறார். ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். அங்கதான் அந்த இடத்துல தான் தாவீது வருகிறதை நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியாத பிள்ளைகளை குறித்து அங்கே என்ன சொல்லியிருக்கிறது வேதாகமம்? உபாகமம் 21:18 தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கு அவனை கொண்டு போய், எங்கள் மகனாய் இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவாயாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். இங்கே பார்த்தீங்களா, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் கீழ்ப்படியாத பிள்ளையை குறித்து. அவன் இருக்க வேண்டாம். கீழ்ப்படியாமல் போகும்போது அதனால் எந்த பிரயோஜனமும் நமக்கு உண்டாவதில்லை, அதனால் எந்த முன்னேற்றமும் உண்டாவதில்லை. தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. நம்முடைய இடத்துல இன்னொருவர் வருவார். நாம் சில நேரத்தில் இல்லாமல் கூட போக முடியும். ஆண்டவர் சில நேரத்தில் கீழ்ப்படியாதவர்களை எடுத்துக்கொள்ளவும் செய்வார். அதனால் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவன் கிரியை செய்யும்போது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் செல்லும்போது அது நமக்கு ஆசீர்வாதம், அது நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அட்வான்ஸ்மெண்ட்டு நிறைய இருக்கிறது. என்ன, பழைய பொருட்களை நீக்கிவிட்டு புதிய பொருட்களை நாம் வாங்குகிறோம், நல்ல பொருட்களை அட்வான்ஸாக எல்லாமே. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வசனத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோம், எப்படியாக நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆசீர்வாதமான ஒரு காரியம். அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க, அதனால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தை முக்கியப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், அதை கற்றுக்கொள்ளவும், அதற்கு கீழ்ப்படியவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார்கள். உடைய நாமத்தை மையப்படுத்தும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இந்த தியானமானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து தியானியுங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட கிரியை செய்வாராக. உங்களுக்கு அவசியமான ஜெப குறிப்புகள் எதுவும் இருந்தால், ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே இருக்கிற எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே நாளிலே இதே நேரத்திலே நாம் ஒருவர் சந்திப்போம். அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.